ஹெல்த்தியா சிம்பிளா ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்ல லஞ்சோ செய்யணும்னு பாக்குறீங்களா? அதே டைம் டோஃபுவோட டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டோஃபு செஞ்சு பாருங்க. டோஃபு இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த சாதத்தோட சேர்ந்து சாப்பிடுறப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு சிம்பிளான அதே டைம் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் டோஃபு கொத்தமல்லி சாதம் பாப்போமா? இதுக்கு நான் இப்போ 2 ஆழாக்கு குக்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்ப இந்த டோஃபு தண்ணில இருக்கும். இந்த தண்ணில இருக்கிற டோஃபுவை எடுத்து தண்ணி ட்ரைன் ஆகுற மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சு மேல தட்டு போட்டு நல்ல ஒரு வெயிட்ட வச்சிருங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி போயிடும். இப்ப இந்த தண்ணி ட்ரைன் ஆகுற டைம்ல மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சில ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, ஒரு 4 பச்சை மிளகாய் அண்ட் இந்த கிளீன் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த பேஸ்டா அரைச்சுப்போம். அடுத்து ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துப்போம். இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த ஆனியன் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது வதக்கிடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும்னு தேவையில்லை. தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கினதும் இப்ப அரைச்சு வச்ச பேஸ்ட சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஃப்ளேமை கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க. அடுத்து இந்த டோஃபு பார்த்துடலாம். இந்த டோஃபுல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. அடுத்து இந்த டோஃபுவை ஃப்ரை பண்ணிடலாம். டோஃபுவை இந்த மாதிரி தின் ஸ்லைஸா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை ஆயில்ல சேர்த்து இது கொஞ்சம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் இதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதும் டைரக்டா ஆயில்ல இருந்து எடுத்து அப்படியே இந்த மசாலால சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மசாலாவிலேயே அப்படியே இது கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து குக் பண்ண ரைஸ் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரா இருக்கும். இந்த ரைஸ் எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட ஊறி இந்த டோஃபுவோட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சைட் டிஷ்னு பெருசா ஒன்றும் தேவையில்லை. எதிர் ரைத்தாவோ இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டோ போதும் இதுக்கு. கண்டிப்பா இந்த ஹெல்த்தி ரைஸை செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். வில் டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.